தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் தான் நம்முடைய தலைப்பு. கிட்டத்தட்ட இது 3வது வாரம் போயிட்டுருக்கு. ஜெபம் தான் நம்முடைய தலைப்பு. அந்த ஜெபத்தில் ஒவ்வொரு தலைப்புகளை பார்த்துட்டு வரும். அதில் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கருத்தாய் எப்படி ஜெபம் பண்ணுவது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, கருத்தாய் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள். கருத்தாய் ஜெபம். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. மாலைகளை உருட்டி ஜெபம் பண்ணுவாங்க, முழங்கால் படிட்டு ஜெபம். அது செயல்கள், கிரியைகள். கருத்தாய் ஜெபம் பண்ணுவது என்று வேர்டு. நம்ம என்ன பேசுகிறோம், எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். சிலர்லாம் பாருங்களேன், கவனிங்களேன். சிலர்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, சோத்ரம் ஜோத்ரம் 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 எல்லாம் சோத்ரம் ஐயோ சோத்ரம், ஐயோ அடுப்பு வரைந்து சோத்ரம் ஜோத்ரம் ஜோத்ரம். ஆன்லைனில் ஜெபம் போயிட்டுருக்கோம். அங்கே ஆன்லைன் பண்ணி வச்சுட்டு ஜோத்ரம் ஜோத்ரம் ஜோத்ரம், அங்கே பார்த்துக்க சோத்ரம், இங்கே பார்த்துக்க சோத்ரம். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும். எந்த சோத்திரம்? அந்த சோத்திரம் கிடையாது. கருத்தாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்லாம் எங்களை மாரி ஊழியக்காரங்க என்ன பண்ணுங்க, அல்லேலூயா அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவதற்காக அல்லேலூயா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்குள்ளே இவர் யோசித்து முடிச்சிருவார். இதெல்லாம் கருத்து கிடையாது, டைமை ஓட்டுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அல்லேலூயா சொல்லுங்க, தப்பு கிடையாது. சத்தமாக சொல்லுங்க. ஐயா, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்தை கண்டுபிடிப்பாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், நிறைய அல்லேலூயா சோத்திரம் சொல்கிறோமா அப்படின்னா டைமை ஓட்டுறன்னு அர்த்தம். ஆமே, டைம் ஓட்டுரு. அப்போ அல்லேலூயா சொல்லக்கூடாதா, சோத்திரம் சொல்லக்கூடாது, அந்த ஆங்கிளில் போயிடக்கூடாது. மனசார சோத்திரம் சொல்லுங்களேன், தப்பே கிடையாது. நீங்கள் மனதார ஸ்தோத்திரம் 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 அப்படின்னா அதுக்கு வேல்யூ அதிகம், அதுக்கு மதிப்பு அதிகம். இல்லை அல்லேலூயா சொல்லும்போது கூட உணர்ந்து அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொன்னால் அதுக்கு வேல்யூ அதிகம். சும்மானாச்சும் டைம் பாஸ் விட்றதுக்கு சோத்திரம் ஜோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னத்துக்கு ஆண்டவருக்கு போகணும். நம்ம செலுத்துகிற கனமும் மகிமையும் துதியும் அவருக்கு போகணும். சும்மா நாய் வாய் இருக்குதுன்னு சும்மா ரெக்கார்ட் போட்டு தான் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, அல்லேலூயா நிறைய வருது, ஸ்தோத்திரம் நிறைய வருது, அதில் ஆத்மாத்மமாக சொல்கிறது கிடையாதுன்னு சொல்ல வரேன். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபங்கள் ஆத்மாத்மமாக இல்லை, ஆண்டவருக்கு இருதயத்திலேருந்து வரதில்லை. என்றைக்கு ஒரு ஜெபம் இருதயத்திலேருந்து வருதோ அந்த ஜெபத்துக்கு வலிமை அதிகம். ஆமென், அல்லேலூயா. வலிமை அதிகமான ஜெபத்தை பண்ணுங்க. சும்மா வாயை திறந்து நம்ம பண்ணணுன்றதுக்காக பண்ணக்கூடாது. இருதயத்திலேருந்து வரணும். ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒவ்வொரு மகிமையும் இருதயத்திலிருந்து வரணும், வாயிலேருந்து வரக்கூடாது, இருதயத்திலேருந்து வரணும். அப்போ எலியா எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான்? அப்போன்னா வேதம் சொல்லுகிறது, சர்ச்சுக்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு பாடு இருக்கும்னு. எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? இல்லைங்க. எலியா வானத்தில் அக்கினி வர வச்சவர். எலியாவை போலலாம் ஒரு வைராக்கியமான தேவ மனுஷன் கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பாடுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. தேவனை நல்ல முகமுகமாய் பார்த்த ஒரு மனுஷன். மோசேக்கு அடுத்தது எலியாவை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பாடு இருந்தது. ஆனாலும் தேவன் பேரில் அவர் வைராக்கியமாக இருந்தார். வைராக்கியமாக இருந்ததுனால அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஆமாண்டவர் என்ன போன வாரத்துக்கு முந்தின வாரம் இமனைய பிரசங்கம் பண்ணும்போது எலியாவை குறித்து பேசினாங்க. வைராக்கியம் நிறைஞ்ச மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்க்கதரிசியிலே பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் யாருக்கு என்ன? எலியா. வைராக்கியமாக இருக்கிறதுல, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறதுனால. எதில் தான் நம்ம வைராக்கியம் காட்டுவோம் தெரியுமா? இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எதில் வைராக்கியம் காட்டுறோம் தெரியுமா? தப்பான வைராக்கியம் காட்டுறோம். ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேன்றதுல வைராக்கியம், சீக்கிரத்தில் கோச்சிக்கிறதுல வைராக்கியம், அடிக்கடி ஆளை மாற்றி காட்டுறதுல வைராக்கியமாக இருக்கிறோம். கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. உன்னை அறைந்தாலும், உன்னை அவமானப்படுத்தினாலும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி அப்படி இல்லை. நான் போக மாட்டேன் அவங்க வீட்டு வாசலாண்ட. இன்றைக்கி எதில் வைராக்கியம் காண்பிக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? நான் பேச மாட்டேன் அவங்கக்கிட்ட. என்ன வைராக்கியம்? தேவனுக்கு பிரியமில்லாத வைராக்கியம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துவை காரி முகத்தில் துப்பும்போது கூட அவர் இவர்களை மன்னித்தார். கன்னத்தில் அரைந்த போது, தலைமுடி தாடி மயிரை பிடிச்சி வலிக்கும் போது கூட
அவர் என்ன பண்ணார்? அவர்களை மன்னியின் பிதா கிட்ட வேண்டிக் கொண்டார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலை, அவமானத்தின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எதுக்காக அவர் எலியாக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு மலைக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை தெய்வமாக ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறொரு தெய்வத்தை இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நல்லா இருப்பான், ஆண்டவரோடு இருப்பான், 20 வருஷம் நல்லா இருப்பான், அப்புறம் 20 வருஷம் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவான், சோரம் போயிடுவான். மறுபடியும் பிசாசுக்கு என்ன பண்ணுவான்? ஜனங்களை போட்டு வாதிப்பான், ஜனங்களை போட்டு அடிமைப்படுத்துவான். உடனே இவங்க போய் எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டான், இல்லை ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்பாங்க. உடனே கர்த்தர் அங்கேருந்து ஒரு ரட்சகனை எழுப்பி உடனே காப்பாற்றுவார். இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. நம்ம கூட பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணோம் கொஞ்ச நாள், அப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஜெபமும் இருக்காது, தூபமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தோத்திரம், போவோம், என்ன ஆராதனை முடிக்கட்டும், போவோம், கண்ணை முடின்னு சொல்ல போயிடலாம், போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, எங்களுக்கு முன்னாடி செஞ்ச ஊழியக்காரங்களாம் பாக்கியவான்கள். அவங்களாம் சொன்ன வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படியும் ஜனங்கள். இன்றைக்கி பாசு தான் கீழ்ப்படி வேண்டியதாக இருக்குது எல்லாருக்கும். அல்லேலூயா. கம்பள் போடாதுன்னா அப்போ தான் போட்டுன்னு வருது. உங்களை சொல்லலைங்க, லேடிஸை சொல்லவே மாட்டேன் நான். நீங்கள் போட்டுங்க, அளவாக போட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக உன்னை நீ வைராக்கியமாக உன்னை காண்பிக்கலாம். எங்கே காண்பி? பரலோகத்தில் போயா? பரலோகத்தில் போயில உன் வைராக்கியத்தை காண்பிக்கணும் அவசியம் இல்லை. தேவனுக்காக இந்த பூமியில் தான் நீ வைராக்கியமாக வாழணும். இந்த பூமியில் தான் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும். உன்னுடைய வீடு கிறிஸ்தவர்களுடைய வீடு, தேவனுடைய வீடு என்பதை நீங்கள் தான் வைராக்கியமாக இருந்து காண்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தான போலவே நம்ம காண்பிச்சுட்டு இருக்கக்கூடாது, உலகத்தான போலவே நம்ம வேஷம் போட்டு இருக்கக்கூடாது. அதுலேருந்து வந்துட்டோங்க, குளிச்சாச்சு, புதிய புடவை கட்டியாச்சு, கண்ட இடத்துல உட்கார முடியாது. குளிச்சு அழகான வஸ்திரம், வெண் வஸ்திரம் தரிச்சாச்சு, ஒரு மகிமையின் வஸ்திரம் தரிச்சாச்சு, போய் சேத்துல உட்கார முடியுமா? இல்லை அழுக்கான இடத்துல உட்காருவீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு விலை மதிக்க முடியாத தன்னுடைய ரத்தத்தினால கழுவி ஒரு நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு போட்டு, உங்களுக்கு அப்படியே நீதியின் சால்வையை போட்டு உங்களை அலங்கரித்து வச்சிருக்கிறாரு. கண்ட இடத்துல உட்கார முடியாது. ஆமாம். போய் கையேந்தி பண்ணல உட்காந்து சாப்பிடுவீங்களா? நல்லா கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு, கவனிங்க, நல்லா கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு, விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, நான் போயிட்டு நல்ல பிரம்மாண்டமான ஒரு காரில் போயிட்டு கையேந்தி பண்ணல போய் 2 இட்லி கொடுன்னு கேட்பீங்களா? நீங்கள் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு அங்கே உங்களை போக விடாது. ஏன் என்னடா இது இவ்வளோ பெரிய காரில் வரது? அது கூட பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் போயிடுவோம். நம்மளாம் நல்ல ட்ரெஸ்ஸு டிப் டாப்பாக பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டலில் போகலாமான்னு தான் பார்ப்பேன். நான் நிறைய பேரோட பழகி இருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் போய் சொன்னால் எல்லாம் நம்மளை வேடிக்கை பார்ப்பான். தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்காகவே நல்ல ஹோட்டலுக்கு போகலாம் நினைப்பாங்க. உங்களுக்கு அதை விட மகிமையான அவருடைய ரத்தத்தினால கழுவி உங்களை மீட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம மறுபடியும் போயிட்டு அழுக்காக இருக்கும் அந்த டேபிள், அந்த சேரு, அவன் அந்த ஹோட்டலில் இருந்து வேலை செய்வான் பாரு, அவன் அந்த கையிலே துடைப்பான், அந்த கையிலே தட்டு எடுத்து வைப்பான். அப்போ தான் தட்டை எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பான், அவனே எடுத்துன்னு தட்டை வைப்பான். நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா காசு கொடுத்தானே சாப்பிட போகிறோம், இப்படி பண்ணுறான்னு. ஐயா, நீங்கள் மகிமையின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறீர்கள், அதை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்ட இடத்துலையும் கண்ட குப்பையிலையும் உட்கார முடியாது. நீங்கள் நீட்னஸ், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அழகாக நீங்கள் தேவனால் அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகள், கண்ட இடத்துல உட்கார்றவங்க கிடையாது. நீ நல்லா கல்யாணத்துக்குலாம் போகிறீங்களே, நல்லா பட்டு சேரீ, பட்டு சட்டை, பேண்ட்லாம் எல்லாத்துலையும் உட்காந்துருவீங்களா? பார்ப்பீங்க, மேலே கீழே பார்ப்பீங்க, சேர் நல்லா இருக்குதா, சுத்தமாக இருக்குதா? ஏன் அப்படி உட்காரோம்? நம்ம போட்டுற ட்ரெஸ்ஸு. நீங்களும் அப்படி தான், தேவன் உங்கள் சொந்த ரத்தத்தினால கழுவி வச்சிருக்கிறாரு. கண்ட இடத்துல கண்ட ஜனங்களோட கண்ட மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எல்லாரையும் நேசிக்கணும், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்காக நம்மளை விட்டு போட்டுறக்கூடாது. ஆமாம். அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கூடாது, எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவனுக்காக வைராக்கியமாக நில்லுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தாங்க, எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, தேவனை விட்டு பாகாலை. ஏன்னா பாகால் தெய்வம் தான் அது மழை கொடுக்குற தெய்வமா.
பாகால் தெய்வம் தான் பனி கொடுக்கிற தெய்வமா. இந்த பாகாலுக்கு தான் பலிகளை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? கர்த்தரே தேவன் என்று சொன்ன ஜனங்கள் இப்போ பாகால் பின்னாடி போயிடுச்சு. எல்லா ஜனங்களும் பாகால் பின்னாடி போனதுனால இந்த பாகால் தான் வானத்தின் பனியையும் மழையும் கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இதுதான் பயிர்களை முளைக்க, அதாவது என்ன சொல்றது, வருமானங்களை கொடுக்குறது, நல்ல விளைச்சலை கொடுக்குற தெய்வம்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? மோசேவும் ஆரோனும் வரும்போது, மோசே மேலே போகும்போது ஆரோனுக்கு என்ன பண்ணிட்டார்? கண்ணுக்குட்டி செஞ்சிட்டார். நம்மளை வழி நடத்துகிற தெய்வம் இப்படி தான் இருக்கும், கண்ணுக்குட்டி. பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தரோடு நீ நெருங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஜெபிக்கிற பிள்ளை பாவம் செய்யாது. ஜெபிக்கிற பிள்ளை தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யாது. ஜெபிக்காத பிள்ளை தேவனுக்கு விரோதமாக தான் செய்யும். எந்த ஜெபிக்கிற மனுஷனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிற மனுஷன் ஜெபிக்க மாட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாவம் செய்வீர்களானால் நீங்கள் ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நல்ல ஜெபிக்கிறவர்கள் வந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். பிரியமான தேவ பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஒரு பக்கம் போயிடுச்சு, ஒரு பக்கமாக தேவனை விட்டுட்டு போயிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பாகால் தெய்வம் தான் நம்மளை செழிப்பாக வச்சுருக்கு, இந்த மழையும் பனியையும் கொடுத்து நம்மளை ரொம்ப நல்லா வச்சுருக்கு அப்படின்னு தேவனை வணங்கின ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. பார்த்தாரு கர்த்தர், எலியாவை எழுப்பினார். போனா நின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் அப்படின்ட்டு வானத்தையும் பூமியும் மழை பொழியாதபடி பனி பொழியாதபடி அடைச்சு விட்டார். எந்த தெய்வம் அடைக்குதுன்னு பார்க்கலாம். உன் தெய்வம் தான் கொடுக்குதுன்றல. இப்போ நான் என் தெய்வத்திட்டத்தில் வணங்குறேன், பனியும் பொழியாது மழையும் பொழியாது. இந்த ஊர் மட்டும் இல்லை, உலகம் முழுசுமா. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா தேசமும் அந்த இடத்துல அந்த நாட்களில் மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்ததான். நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஜனங்க இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் பஞ்சம், 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் தண்ணி இல்லை, பனி இல்லைன்னா எப்படி முளைக்கும் புல்லுகள்? ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாம் செத்து போயிடும். எல்லாம் அவுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே காலியாக போயிடும். வைராக்கியங்க கர்த்தருக்காக. எந்த தெய்வம் மழையை கொடுக்குது, எந்த தெய்வம் பனியை கொடுக்குது நான் பார்த்துறேன். இப்போது போனாங்க ஜெபம் பண்ணான், கருத்தாய் ஜெபம் பண்ணான். இன்றைக்கி நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறதுல குறையே கிடையாது. 4 மணிக்கு ஜெபிக்கிறோம், 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம். நான் அப்படி நம்புகிறேன். அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஆமென். ஒரு சிலர் தாங்க ஜெபிக்கிறீங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஜெபிக்கிறவருடைய முகத்தில் ஒரு மகிமை தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்காதவங்களுக்கு கோட்டுவா தான் தெரியும். அப்படியே சோதரம் கண்டுபிடிச்சிருவோம். அல்லேலூயா. நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆஹா, அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கும்போது வருகிற அந்த கோட்டுவான்னு சொல்லுவாங்கள்ல, அது வேற. ஆனால் ஜபத்தில் அல்லேலூயான்னு சொல்லும்போதே வந்துடும், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அது அறிகுறி. ஆமென். என்ன ஆகுதுன்னா, உள்ள பரிசுத்த ஆவியின் வெள்ளம் உள்ளே போகிறதுக்கு உள்ள அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி வெளியே வர ட்ரை பண்ணும். வெளிச்சம் உள்ள வர சொல்ல இருள் ஓடி போகும்ல, உங்களுக்குள்ள வல்லம் உள்ள வர சொல்ல தொல்லையின் ஆவி வெளியே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் வைராக்கியமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் கருத்தாய் எப்படி ஜெபிப்பது, கருத்தாய் ஜெபிக்கிறது எப்படி பிரதர், அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லா ஜபமும் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த ஜபத்தை குறித்து ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஜபத்தில் கவனிங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ஆயத்தை பண்ணி இருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சாலும், உங்களுடைய ஜபம் சரியா இல்லை அப்படின்னா அவரிடத்துலேருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய ஜபம் சரியா இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜபம் எதுக்கு தெரியுமா? ஒரு ஓப்பனாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஜபமே எதுக்கு தெரியுமாங்க? ஆண்டவர் செய்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜபம் கீ. நம்மளுடைய கீயே ஜபம் தாங்க. ஜபம் சரியாக பண்ணால் நம்ம அதை அவர் பண்ணியிருக்கிறத, அவர் கொடுக்கறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. ஜபம் இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், சோத்துக்கு ஒரு சோத்திரம், தூக்கத்துக்கு ஒரு சோத்திரம். ஏன்னா தூக்கத்தில் நைட்டில் வந்து என்ன பண்ணக்கூடாது, கனவுல பிசாச்சு கொடுத்து அமுத்திடக்கூடாதுன்றதுக்காக நைட்டில் படுக்க சொல்ல, ஆண்டவரே தோத்திரம் பார்த்துக்கொள்ளும் தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தோத்திரம் சொல்லுது. சோத்துக்கு ஒரு சோத்திரம், ஆண்டவரே எந்த இது வந்து வயிற்றுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது தோத்திரம். பயத்துக்கு வர சோத்திரம்,
பயத்தில் வர சோத்திரம்லாம் வேஸ்ட்டுங்க. அன்பினால் வரணும். அன்பினால் செய்கிற கிரியை தான் சரியான கிரியை. அன்போடு வரணும். ஐயா அவங்க கோச்சுக்கு வாங்க, நம்ம எதுவுமே குத்துட்டு வந்துடுவோம், அது வேஷம். ஐயோ அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கருத்தாய் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. இதே ரொம்ப நேரம் சொல்லுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணுறதுனா எப்படி? அதுதான் இப்போ எனக்கு தேவை. கருத்தாய் ஜெபம் பண்ணுறதுனா எப்படி எனக்கு சொல்லிக் கொடு. அப்போ எலியாவுடைய பாடத்தை படிக்கணும். எலியாவு 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளில், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை நான் பேசியிருக்கிறதுனால நான் அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கிறேன். அதான் சொல்கிறேன், என் வாக்கின்படியே அன்றி என்ன சொல்லிட்டேன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். நான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையை நன்றி பனியும் மழையும் பொழியாது. அப்போ அவன் எதை வச்சு கருத்தா ஜெபம் பண்ணான் அப்படின்னா, கர்த்தருக்காக அவன் வைராக்கியமாக இருந்தான். அவன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறாரு. என்னுடைய வாக்கின்படியே, இன்னைக்கு நம்ம சொல்கிறதுன்படியே யோசுவா சொன்னார், சூரியனை நில்லு, சந்திரனை அங்கேயே நில்லுன்னாரு. உங்கள் வாக்கின்படி எப்படி நடக்குது? ஏன் எலியாவுக்கு மட்டும் தான் நடக்கணுமா, இல்லை யோசுவாவுக்கு மட்டும் தான் நடக்கணுமா? உங்கள் வாக்கின்படி எப்படி நடக்கும்? நீங்கள் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தை உலகம், இந்த உலகத்தில் அப்பாற்பட்ட இயற்கை கேட்கும். ஆமேன். இயற்கையை பார்த்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயற்கையோடு நமக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா தேவன் நமக்காக அதை படைச்சிருக்கிறார். அதுக்காக நம்மை படைக்கலை, நமக்காக அது படைச்சிருக்கிறார். அப்போ நமக்கு தேவைன்னா அது இடத்துல பேச முடியும். அழியிலே சொல்லுங்களேன். காது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொன்னால் கீழ்ப்படுகிற விஷயம் அதெல்லாம். கடவுள் நமக்காக தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம சரியாய் ஜெபிக்கிறோம், கருத்தாய் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமான வெற்றியை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த எலியா வானத்தை பனியையும் அடைச்சார் அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் தேசத்தில் 2 ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஜெபம் சில பழைய ஜெபத்து பண்ணுறவங்களாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பின்மாரின் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. முன்மாரின் அபிஷேகம், பின்மாரி அபிஷேகம்னு இருக்கும். அப்படின்னா மாரி என்பது மழை. மாரி என்பது மழை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மழை பெய்யும். அதெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு தான் அது பொருந்தும். அந்த 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மழை பெய்யதை வச்சு மேலே விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த மேலே பெஞ்ச மழையெல்லாம் கீழே வந்துடும். அந்த 6 மாதத்துக்குள்ளே அதுக்கப்புறம் கீழே விவசாயம் பண்ணுவாங்க. அங்கே விவசாயம் பண்ணும்போது அந்த மழை தண்ணியெல்லாம் கீழே வர 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 கீழே விவசாயம் பண்ணுவாங்க. இப்படி தான் விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா மலை பாங்கான தேசங்கள், நம்மளை போல தேசம் கிடையாது. அப்போது அந்த தேசத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் லீபனோன் அந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுலேன், அந்த பக்கத்தில் பனி, அந்த பனி அது நினைச்சி அந்த பனியிலிருந்து வருகிற அந்த தூறல், அந்த சாரல்லிருந்து வருகிற அந்த மழையினால் வெள்ளாமைகளை எடுப்பாங்க. அதாவது விவசாயங்களை ஒரு பெரிய அறுவடைகளை பார்ப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். எங்கே கொடுத்தாரு? எடுத்து வாசிப்போம். 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆதியாகமம் 27:28. இது யாரை குறித்து சொல்கிறாருன்னா, ஈசாக்கு யாக்கோபை குறித்து. வானத்து பனியையும் கவனிங்களேன். ஏன் கர்த்தர் பனியை கொடுக்குறார்? இன்றைக்கு நம்ம பார்க்குற பனி எப்படிப்பட்ட பனியாக இருக்குது? சில நேரத்தில் விஷப்பனிகள் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா டிசம்பர் மாதம் லாஸ்ட்டு ஜனவரி 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா பனி புல்லை எல்லாம் அப்படின்னா அப்படி கருகிடும். அவ்வளோ பனியாக இருக்கும். நம்மளாம் போய் இருந்தோம்னா உதடுக்குதெல்லாம் அப்படியே என்ன ஆகிடும், கிழிச்சிடும். விஷப்பனின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நல்ல பனியை கொடுத்துருக்கிறாரு. ஆசீர்வாதம். அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? தேவன் உனக்கு வானத்தின் பனியை கொடுத்து அப்படின்னா அர்த்தம், பனி பொழிஞ்சு உன் தேசம் நல்ல விவசாயத்தில் நல்ல ஒரு அறுவடையை பார்க்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. உபாகம் 33:13.
யோசேப்பை குறித்து கர்த்தரால் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? இப்போ ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? தேவன் வானத்து பனியையும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் நல்லா கவனிக்கணும். அதாவது ஈசாக்கு தன்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவர் மேலே தங்குது. இப்போ யாக்கோபு தன்னுடைய பிள்ளை நல்லா கவனிங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் ஒரு பிள்ளை யோசேப்பு. இப்போ யாக்கோபு தன்னுடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கூறுறாரு. எப்படி கூறுறாரு பாருங்க, 33:13. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் போதும். எதை பிளஸ் பண்றாரு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒன்று என்ன பண்ணாரு? வானத்தில் உள்ள, அதாவது செல்வத்தினாலும் பனியினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ பனி ரொம்ப முக்கியம் அந்த தேசத்தில். அந்த பனி பெய்கிறது இருந்தால் மட்டும்தான் தேசம் என்ன பண்ணும்? நல்ல விவசாயத்தை அறுவடையை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுக்குறார். இன்றைக்கு பார்க்குறாரு, ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற பனியும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற மழையும் ஜனங்களுக்காக கொடுத்தா, இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே பாகால் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது, பாகால் தான் எங்களை ஆசீர்வதிக்குது, பாகால் தான் எங்களுக்கு பனியும் மழையும் கொடுக்கறதுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள கர்த்தரை மறந்து அப்படியே பாகால் தெய்வத்தை தேடி போயிட்டாங்க. இந்த பாகால் தெய்வம் எப்படி உள்ள வந்தது? எசபேல் என்ன பண்ணுச்சு? கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்லியே, ஆகாப் கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்லியே, ஆகாப்பு பொண்டாட்டி மனைவி அங்கே இருந்த தெய்வத்தையும் கூட்டுன்னு வந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் என்ன தெய்வத்தை வணங்கணும் அந்த தெய்வத்தை தான் இங்கே வணங்குவேன். அதனால தான் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பாயாக கொண்டு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கொண்டு வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா அங்கேருந்து உள்ளே வந்துடும், தெய்வம் உள்ளே வந்துடும், அவங்க தெய்வம் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளி, நான் சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கல்யாணத்து பண்ணதுக்கப்புறம் அது மாப்பிள்ளையை கர்த்தர்கிட்ட கூட்டின்னு வந்துடுங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை கர்த்தர்கிட்ட கூட்டின்னு வந்துடுவாங்க, அதெல்லாம் வேலைக்காகாதுங்க. நல்ல சின்ன வயசுலேருந்து, நான் சொல்கிறேன், சின்ன குழந்தையிலேருந்து சர்ச்சுக்கு போனது, ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சோரம் போயிடுச்சிங்க. நிறைய பிள்ளைகளை எனக்கு தெரியும். மாற்றலாம் முடியாது. அல்லேலூயா. இவ்வளோ நாள் பிள்ளைய நல்லா கர்த்தருக்கு நேராக வளர்த்து கட்சியில் எடுத்து எங்கே நரகத்துக்கு கொடுத்துச்சுங்க. எப்படியாச்சும் என் பிள்ளை கல்யாணம் ஆனால் பரவாயில்ல, என் பிள்ளை கல்யாணம் ஆனால் பரவாயில்ல, நரகத்துக்கு போனால் பரவாயில்லையா? நிறைய பிள்ளைகளை நரகத்துக்கு தான் கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை. அவங்களுக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, எப்பவும் பொண்ணு கல்யாணம், எப்பவும் பிள்ளை கல்யாணம் ஆகும், என்னப்பா ரைட்டு, சரி எதோ ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணுவேம்மா, நீ போனதையும் அவரை மாற்றி சச்சிக்கிட்டு போயிடுமா, உடனே செஞ்சிடறம்மா. அங்கே போனால் வாய்ப்பே கிடையாது. ஏம்மா அங்கே ஏப்பா நீ என்ன பண்ணுற, கல்யாணம் பண்ணதுக்கு வரல, நீ என்ன பண்ண, அட்ஜஸ்ட் பண்ணி வாழு, அதுக்கப்புறம் நீ அங்கே போனதோ நீ என்ன பண்ணுற, சர்ச்சுக்கு கூட்டும் போயிடு, உடனே பண்ணிடுறேன், வாய்ப்பே கிடையாது. அது சினிமா தேட்டராக சுற்றின்னு இருக்கும் அது. அல்லேலூயா. கல்யாணம் ஆகி முதல்ல சர்ச்சுக்கு வானா பிக்னிக் போயின்னு இருக்குது. முதல் வாரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்ல ஓடி வர தேவையில்லையா? கேட்டாக்கா நாங்கள் 3 போய்க்கிறோம், 4 போய்க்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாயார் தகப்பனார் சில என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனால் போதும் நினச்சி எதுவும் போய்ட்டு என்ன பண்ணிடுது, அந்நிய நுகத்தில் பிணைச்சி விட்டுடுது. இப்போ வாழ்க்கையே மாறிப்படும், தலையெழுத்தே மாறிடும். அங்கே போனால் நம்ம கூட இருந்தே ஒழுங்காக சர்ச்சுக்கு வராது, ஏப்போர் நேரத்தில் ஒழுங்காக எழுந்துக்காது. நீ பாப்பா நான் கொஞ்ச நேரம் பார்த்து வரேன், அப்புறம் பார்த்தா சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திருக்கோம். நீ போங்க, நான் இந்த 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன். நீங்கள் எழுப்பு சொல்லியே வராது. கல்யாணம் பண்ணின்னு வேறு ஒரு இதுவில் போனாக்கா சுத்தம் வாய்ப்பே கிடையாது. உன் பிள்ளை நான் சொல்லுவேன், கல்யாணமே பண்ணலனாலும் பரவாயில்ல, கர்த்தரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இப்படியே வறுமையிலே வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இப்படியே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம என்றைக்கு ஒரு நாளும் சலிச்சு போய்க்கூடாது. பரவாயில்லைங்க, தேவனுக்காக எத்தனையோ கன்னியாஸ்திரிகளாக போனவங்க உண்டு,
எத்தனையோ பிள்ளைகள் கல்யாணம் ஆகாதவங்களாம் உண்டு. யாருக்காக? கர்த்தருக்காக. கர்த்தர் பார்ப்பார். அதுக்குன்னு அப்பா பாஸ்டே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், கன்னியாஸ்திரியாக போயிடுறேன் கல்யாணம் ஆகலன்றதுனால, அதெல்லாம் கிடையாது. தப்பு. சரியா ஜெபம் பண்ணு. கர்த்தர் எனக்கு வைத்த விலா எலும்பை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. என் விலா எலும்பு எங்கே இருக்கு? நான் என்னுடைய விலா எலும்பை தேடி நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆவியானவர் உதவி செய்யுங்க. இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நடந்தாகணும். இவ்வளோ பணம் தேவைப்படுது, இவ்வளோ நகை தேவைப்படுது, கொடுங்க ஆண்டவர். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, எங்கள் அப்பா பார்த்துக்குவார், நல்லா பார்த்துக்குவார். நீ அழுவும் போது அப்படியே அம்மா அழுவுமா, நல்லா பார்த்துக்கினே தான் இருக்கிறேன். நம்ம ஒழுங்காக இருந்து ஆண்டவருக்கு பக்தி வைரக்கமாக இருந்து நம் கர்த்தரை கரம் பிடித்து நடக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய தகப்பனார் தாயார் பெரிய தப்பு பண்ணுறாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்றதுக்காக எதனா பிடிச்சி விட்டுருவோம். அது நல்லதா சொத்தையாக்கத்தையெல்லாம் பார்க்க போ, கல்யாணம் பண்ணு, பார்த்துக்கலாம், தேடி தேடி பார்த்தவனுக்கு நல்லா இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட நீ உண்மையாக ஜெபம் பண்ணினா வாலிப பிள்ளைய உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். நீங்கள் எல்லாம் இப்போ அப்பா அம்மா ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. அதல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணணும், உட்காந்து ஜெபம் பண்ணணும். எனக்குரியதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அது சரியாய் வரும், நேர்த்தியாய் வரும். காலம் தாமதித்தாலும் கரெக்டாக வரும். தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறதே கிடையாது. தன்னுடைய லைஃப் பார்ட்னரை குறித்து ஜெபம் பண்ணுறதே கிடையாது. பார்க்குறதெல்லாம் நல்லா இருக்குது, எதை தான் கல்யாணம் பண்ணுறதுனே தெரில. நல்லா தாங்க இருக்கும். மாம்பழம் பார்க்குறதுக்கு சில நேரத்தில் நல்லா தான் இருக்கும். அப்படியே சிலர்லாம் அப்படியே கசக்கி அப்படியே அழுத்தி சூப்பாக உறிஞ்சிருவாங்க. உள்ள 10 புழு உள்ளே போனாலும் தெரியாது. சிலர்லாம் மாம்பழத்தை அப்படியே அரிஞ்சு பார்ப்பாங்க, பார்த்தா உள்ள சொத்தையும் புழுவுமா இருக்கும். ஐஷி, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பெரியமான தேவ பிள்ளையே, அரிஞ்சு பார்த்தா தான் தெரியும் உள்ள. அதனால தான் பெத்தை போட்டு பார்க்கணும். பார்க்குறது எல்லாம் நல்லதுன்னு நினச்சி ஓடுறக்கூடாது. வாழ்க்கை வீணாக போடும். உன் தகப்பன் தாயார் எடுக்கிற சில தீர்மானங்கள் சரியாக இருக்கும். அது எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை. பிள்ளைகளை குறித்து தகப்பன் தாயாருக்கு பல அக்கறை இருக்குது, எல்லாரும் காட்டிலும் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் அவன் தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தா அந்த இடத்துல வாலிப பிள்ளைகளை நீங்கள் உறுதியாக நில்லுங்க. ஆமேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒருவனை கல்யாணம் பண்ணி நான் போய் மாத்திரன்னு நீ நினச்சினா எழுதி வச்சுங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், உன்னால் மாற்ற முடியாது. இல்லைங்க நான் ஜபம் பண்ணி நீ உன் ஜபத்தை தான் எனக்கு தெரியுமே, உன் ஜபம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, நீ எவ்வளோ பர்ஃபெக்ட் ஜபத்தை பண்ணுறட்டு. 5 விளையாது பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாது. நீ அங்கே போனாலும் விளையவே மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா. ஜபத்தில் கருத்தாய் ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு மாப்பிள்ளை எப்படி வரணும், ஆண்டவரே எனக்கு மனைவி எப்படி வரணும் அப்படின்னு கருத்தாய் ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே எதே ஆகிலும் கொடுங்க ஆண்டவரே, அது எதனா வச்சு நிற்கும். நான் ஆண்டவர்கிட்ட கருத்தாக தான் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ண, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு ரெட் கலர் கார் தான் வேணும், சிவப்பு கலர் கார் தான் வேணும், மற்ற கார்லாம் வேணாம், ஷிஃப்ட்டு தான் வேணும், இந்த கலர் இப்படி தான் இருக்கணும். திடீர்னு ஒரு டிசைர் இது ப்ரீஸா வந்தது, அதுவும் ரெட் கலராக இருந்தது. ஓ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டுலாம் வந்துட்டோம். ஒரு 50,000 ரூபாய் கம்மியாக இருந்தது அந்த நேரத்தில், அதை வாங்கலை. ஆனால் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு கலர் ஷிஃப்ட்டு தான் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அதை நாங்கள் வாங்க முடிஞ்சு ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு அது கிடைக்கல. பண்ணது என்ன ஜெபம்? ரெட் கலரு ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட்டுலாம் ஜெபம் பண்ணல, ரெட் கலரு ஷிஃப்ட்டு. கரெக்டாக அதே ரெட் கலரு அதே ஷிஃப்ட்டு. அந்த வண்டியை மாதிரி இன்றைக்கி வரலாம் ஒரு வண்டி பரலோகத்துலேருந்து யாருக்குமே கிடச்சிருக்கு. அல்லேலூயா. இது பரலோகத்தோட ப்ரொடக்ஷன், அங்கேருந்து வந்தது. இவன் தயாரிச்சா நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, கர்த்தர் கொடுத்தது. ஆமேன். கரெக்டாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆகணும், எப்படின்னா ஒரு மாப்பிள்ளையை கூடும், எப்படின்னா ஒரு மாப்பிள்ளை வந்தால் நல்லா இருக்குமாம்மா, எப்படின்னா ஒரு பொண்ணு வந்தால் நல்லா இருக்குமாப்பா, வேணா அப்படிலாம் ஜெபம் பண்ணாத, கருத்தாக ஜெபம் பண்ணு. பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும் ஆண்டவரே, இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், இந்த அளவுக்கு பொறுமைசாலியாக இருக்கணும், இந்த அளவுக்கு திறமைசாலியாக இருக்கணும், இந்த அளவுக்கு கீழ்ப்படிகிறவங்களா இருக்கணும், இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும், அப்படி சொல்லி ஜெபம் பண்ணு. கருத்தானா அதுதான் கருத்தாக ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே எனக்கு ரொம்ப லேட்டாக, எனக்கு சீக்கிரம் ஒன்று பூச்சி போடுங்க.
அது ஜபமே கிடையாது. அதுதான் கருத்தாய் ஜெபம் பண்ணுறது சொல்லுங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துன்ட்டு. கருத்தாய் ஜெபம் பண்ணுறதுனா என்ன? பத்தியா இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி எக்ஸாம்பிள் சொல்லி வேணுன்றத ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இப்படி தான் வேணும். அல்லேலூயா. கண்டிப்பாக வருங்க. நம்ம ஜபம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வரும். நம்ம வேலைக்கே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்புட்டு நம்ம ஜபம் பண்ணுறதே இல்லைன்னா எதனா ஒன்று தான் வரும். கருத்தாய் ஜபம் பண்ணுங்க, கருத்தாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கருத்தாய் ஜபம் பண்ணுறதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் பார்க்கும்போது எக்ஸாம்பிளாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமேன். ஒருவேளை நான் ஜபம் பண்ணதுனால தான் இப்படி வந்து மாட்டின்னுக்கிறனோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எப்போ அப்போ இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது. ஆமேன். இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது. நம்ம தான் மாறிக்கணும். அவர் கோவக்காரன், நம்ம தான் சாந்தமும் அமைதலும் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கோவப்படுறன்றதால நானும் கோவப்படுறேன்னா குடும்பம் நாசமாக போயிடும். அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்து அமைதியாக போகிறாங்க. பரவாயில்ல, எவ்வளோ நேரம் போகிறே போ. உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணுறது, கர்த்தர் இவர் வாயை அடைங்க ஆண்டவரே, இது வாயை கம் வச்சு ஒட்டுங்க ஆண்டவரே. இது இதெல்லாம் கருத்தாய் ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசவே மாட்டேன், நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா ஜுரம் போய் ஒரு பக்கம் வலிச்சுன்னு இருக்கும். அப்புறம் அவர் தான் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே என் மனைவி சுகமாக்கும், ஆண்டவரே என் கணவரை சுகமாக்கும். கொஞ்சம் நெஞ்ச திட்டுனே நீ உனக்கு வரணும், மனசுக்குள்ளே எண்ணங்கள் வரும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஆண்டவரே கணவரை எப்படி ஆகிலும் பண்ணிங்க ஆண்டவரே தெரியாமல் அந்த கருத்தான ஜபத்துக்கெல்லாம் சில நேரங்கள் ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், குடும்பம் எல்லாம் கஷ்டம் தான் பட்டுன்னு இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், கருத்தாய் ஜெபம் பண்ணுறது என்பது கர்த்தருக்கேற்ற பிரியமான ஜெபமாக இருக்கணும். நான் கருத்தாய் ஜெபம் பண்ணுறேன், நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன் சொல்கிற வார்த்தைகள் ப்ரொனன்சியேஷன் சொல்லுவாங்க. அதே தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இங்கிலீஷ் டீச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் அந்த வார்த்தைகளை கரெக்டாக பேசணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம பாட்டுன்னு சிலெல்லாம் பண்ணுவோம். ஆண்டவர் ஏமா நித்தமா ஏமா பஸ் ஸ்டாப் விட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்ன இருமா கொஞ்சம் கேட்கலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ஆமேன். அவர் இருமா நான் கொஞ்சம் பேசணுமா, நீ இவ்வளோ ஜெபம் பண்ணிக்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். வரேன் ஆண்டவர், டைம் ஆகிப்போச்சு போனோம். இல்லைம்மா இவ்வளோ ஜெபம் பண்ணி நான் பதில் சொல்லணுமா, அப்புறம் வரேன் ஆண்டவர். இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம் தப்பான ஜெபம், அதனால தான் பதிலை பெற்றுக்கொள்ளவே முடியல. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நான் ஜெபத்தை பெற்றுக்கொண்டேன், என் ஜெபத்தினால விசுவாசத்தினால என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவர் சொல்லணும். என் ஜெபம் உங்களுடைய சமூகத்தில் வந்ததுக்காக நன்றி ஆண்டவர் சொல்லணும். என் ஜெபம் உமக்கு பிரியமானதுன்னு சொல்லணும். என் ஜெபத்தை நீ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டீங்களே ஆண்டவரே நன்றி ஆண்டவர் சொல்லணும். இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. கட 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 ஆமேன் போ. அல்லேலூயா. மாய்மாலமான ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஆளை பார்த்தா ஒரு ஜெபம் வரும் சிலருக்குலாம். அல்லேலூயா. பாஸ்டரை பார்த்தா ஒரு ஜெபம் வரும். சந்தா ராபா காபா ராதா லாபா ஷாதா லாபா. உண்மையாக அப்படி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் உண்மையாக சொல்கிறேன், பாஸ்டர் வந்துட்டார் 4 அந்நிய பாஷையில் 4 போட்டு விட்டுருவோம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணால் தான் அவருக்கு தெரியும் நம்ம பக்தி உள்ளவன் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? பாஸ்டருக்கு 4 அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம் போடு. அல்லேலூயா. யார் தெரியுமா? பாஸ்டர் சொல்லியிருப்பார், ஏம்மா இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுமா, அதெல்லாம் காதை கேட்குது சந்தார வரலாம் போ அட்டி வெளு. ஏம்மா இருமா குறிப்பு சொல்லணும் இருமா. சில இடத்துல பார்த்தேன் ஊழியக்காரங்களே தப்பு பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க விசுவாசிங்க, அவங்கள விட இவர் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. அவர் என்ன குறிப்புக்கு ஜெபம் பண்ணுறாரு, அந்த குறிப்புக்கு மற்றவங்களாம் எப்படி அல்லேலூயா ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் ஜெபம் பண்ணால் நல்லா கவனிங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணால் நம்ம எல்லாம் அவர் சொல்கிற ஜெபத்துக்கு ஆமேன்னு சொல்ல பழகணும். ஆமேன். நம்ம சத்தத்தை ஏற்றக்கூடாது. அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு தெரியாமல் போடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கரெக்டாக ஜெபம் பண்ணணும். என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணினா நல்லது. ஊழியக்காரங்களுக்கே இன்னும் பெரிய பிரச்சனை. நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாருங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இவ்வளோ எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாருன்ட்டு. என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டாரு, இந்த இவருக்கு ஆராதனை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. சரி ஆராதனை அவர் கொடுத்துடலாம்.
ஒர்ஷிப் யார் கொடுக்குது? துதி ஆராதனை அவர் கொடுத்துடலாம். ரைட்டு. நான் போனேன், தம்பி நீங்கள் ஆராதனை பண்ணுங்கள், நீங்கள் ஒர்ஷிப் துதி ஆராதனை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் கேட்குறாரு, நடத்துகிற பாஸ்டர் கேட்குறாரு, இவருக்கு என்ன கொடுக்கணும்? இவருக்கு ஒரு ஜபத்தை கொடுத்து விட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ½ அன் ஹவரில் முடிச்சிடணும். ஏசு வந்து போயிடுவார், ½ அன் ஹவருக்கு மேலே இருக்க மாட்டார். அல்லேலூயா. சரி முடிச்சிடறோம், ரைட்டு. ஊழியக்காரன் நிலைமை பாருங்கள். நான் போய் சொல்கிறேன், ஐயா பிள்ளைக்கு வந்து ஆராதனை கொடுத்துருக்குறேன். ஆராதனை கொடுத்துருக்கீங்களா? என் பிள்ளை எதுக்காக அழைச்சிக்கினீங்க? அவனை துதி ஆராதனை பண்ணுறதுக்காக தான் அழைச்சிங்க. அப்படின்னா ஜபமே வேணாம், அவனுக்கு பாட வேணான்னு சொல்கிறேங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? கொஞ்சம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு அவருக்கு ஆராதனை கொடுன்ட்டு, அவங்க அப்பா சொல்கிறாரு என் பிள்ளைக்கு நீ துதி ஆராதனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்ட, இங்கே வந்து நீ எப்படி ஆராதனை கொடுப்ப? அப்போ நான் அவனை பாட வேணான்னு சொல்கிறேங்க. யார்? ஊழியக்காரங்க. நமக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நம்ம பயன்படுத்தணுங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு பயங்கர அப்செட். என்னடா இப்போ ஊழியக்காரங்க இப்படிலாம் இருப்பாங்களா? தோத்துறோம். எங்களை குறை சொன்னாக்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்கிறேன், அந்த ஐயா கிட்ட சொல்கிறேன், ஐயா நீங்கள் ஆராதனை பண்ணுறங்க ஐயா, அந்த தம்பி துதி ஆராதனை பண்ணிட்டோம். சரிங்க ஐயா. இவரு சரிங்க ஐயான்ட்டார். தெளிவாக சொல்லிட்டு வரேன், பாட்டு பாடுன்னு இருக்கிறாங்க. நான் சொன்னது 5 நிமிஷத்தில் எத்தனை பாட்டு வேணாலும் பாடுங்க ஐயா, 5 நிமிஷத்தில் பாட்டு பாடி முடிச்சிருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டது ½ அன் ஹவர், 5 நிமிஷத்தில் பாட்டு பாடி முடிச்சிருங்கன்னா அவர் பாட்டு பாட்டி இந்த துதி ஆராதனை பண்ணுகிறாரு. போய் தட்டி, ஐயா நம்ம கொடுக்கப்பட்டது 5 நிமிஷம், உங்களுக்கு ஆராதனை மட்டும்தான், துதி ஆராதனை அவங்க இருக்கிறாங்க நீங்கள். அப்புறம் ஆமென். கேட்கணும், என்ன ஜபம் பண்ணணும் சொல்கிறாங்கன்னு கேட்கணும். நம்மளுக்கு என்ன ஜபத்தை கொடுத்துருக்குறாங்க கேட்கணும். நமக்கு எல்லா டேலண்ட் இருக்குதுன்னு டேலண்ட்டை காட்டுற இடம் கிடையாது தேவ சமூகம். நம்மளோட டேலண்ட் எப்பவுமே காட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம எப்பொழுதுமே கற்றுக்கும் தாத்திரவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரர்களே சரியில்லை. செல்லு சர்ச்சில் இருக்கிறவங்களை செல்லு ஆஃப் பண்ணுன்னு சொல்லி செல்லு இங்கே மேலே அச்சுன்னு இருக்கும், ஃபுல்பீட்டில் உட்காந்து வச்சுட்டு இருக்கோம். நாம் சரி இருந்தால் சபை சரி இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள் சரியில்லாதனால தான் சபை சரிகள் கிடையாது. விசுவாசிகளை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சபை சரி இருக்கணும். யாரும்மா அது நல்லா பேசுறது? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ தேவ சமூகத்தில் நாம் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையே தேவ பிள்ளையே கருத்தாய் ஜெபம் பண்ணுறதை கற்றுக்கோ. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணாத, இஷ்டத்துக்கும் ஜெபம் பண்ணாத. உங்களுக்கு தெரியுன்றதுனால அந்த வார்த்தையெல்லாம் கோர்வையாய் அப்படியே கோர்த்து அப்படியே சில ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1லேருந்து 4 வரலாம் வாசிங்க வேகமா. 4ஆம் வசனம் மட்டும் வாசிங்களேன். லூக்கா 7:4 வாசிங்க. இயேசுவின் இடத்துல வந்து ஏங்க கருத்தாக வேண்டிக் கொண்டாங்க. இந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன், அதாவது சுகவீனமாக இருக்கும்போது அவனை கருத்தாய் வேண்டிக் ஆண்டவரை வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டாங்களாம். ஆண்டவரை வாங்கலாம் கூப்பிடல, கருத்தாய். இவன் இந்த இடத்துக்கு இவன் பாத்திரவான், இவனுக்காக நம்ம கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்கிறான், யூதர்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்கிறான், எல்லாருக்கும் இந்த தேவைகளை சந்திக்கிறான். கருத்தாய். சிலருடைய ஜபங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? எடுத்து வாசிங்க. 6:7 மத்தேயு 6:7 வாசிங்க. 6:7-8 வாசிங்க. மத்தேயு 6:7-8. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். ஹலோ, ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? வீண் வார்த்தைகளை அலப்புகிற ஜெபமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் என்றால் என்ன? கருத்தாய் ஜெபிக்கணும். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கல்ல, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கருத்தாய் ஜெபம் பண்றோமான்னு பாருங்க, வீண் வார்த்தைகளை அலப்புறோமான்னு பாருங்க. கண்ட வார்த்தைகளையும் போட்டு அப்படியே கர்த்தர் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கவனிங்க கவனிங்க என்ன கவனிங்க என்ன கவனிங்க. இன்னைக்கு ஜெபம் மீடியா ஆயிடுச்சுமா, கருத்தாய் ஜெபம் பண்றதை விட்டுட்டு எல்லாரும் ரசிக்கிற ஜெபமாகி போச்சு. அவர் எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த ஜெபம் பரலோகத்துக்கு அசைக்கிற ஜெபம் கிடையாது.
பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க பாருங்க, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்து தெரியுமாங்க. அதுக்குன்னு கடக்கடன்னு பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளால் அளப்பாதேயுங்கள். இன்னைக்கு வீணான வார்த்தைகள் ஜபங்க. நான் கேட்குறேன், ஹலோ கவனிங்க, சிஎம்க்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, சிஎம்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாக்கா, நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் கொடுப்பாங்க. அதிகபட்சம் பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா பிஎம் கிட்டனா அதே தான் 3 நிமிஷம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எனக்கும் அப்படியே குத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி ஆங்கிட்டு போயிடுவாங்க. நீ யார் இவங்க எந்த ஊர் அதெல்லாம் தேவையில்லை, நீ கொடு, போ போ போ, தள்ளு 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 தள்ளு. சில இடத்துல கோயில்களுக்கு தரிசனங்களுக்கு போவாங்க, நம்ம செய்தியில் பார்ப்பேன், அவன் தள்ளி விட்டுருவான். நீ இப்படி இல்லைங்காட்டி அவன் தள்ளுருவான் 10 பேர் வந்து. நம்ம ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், அவர்கிட்ட போயிட்டு கண்ட குப்பையும் பேசக்கூடாது. என்ன ஜெபம் பண்ண போறன்றது முன்னாடியே வீட்டிலே பிளான் பண்ணணும். எப்படிப்பட்ட ஜெபம் பண்ண போறேன்னு முன்னாடி யோசிக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்ல போறன்றது யோசிக்கணும். கருத்தாய் ஜெபம் பண்றது அதுதான். வீண் வார்த்தைகளால் அளப்பாதேங்கள். அந்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் என்ன எப்படி நினைக்கிறாங்களாம், பா நாங்கள் இப்படிலாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் எங்களை ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்கிறார்கள். வாசிங்க. அவர்களை போல என்னவா, உங்களுக்கு எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்கள போலாம் ஜெபம் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணுன்ட்டு. அழிலே சொல்லுங்களேன், எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணணும்? கருத்தாக தான் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்னாலே கர்த்தர் ஒரு மாதிரி யோசிக்கணும். இவன் வந்துட்டான் பாயவன், இவன் விட மாட்டான், இவன் பதிலை பெறாமல் விட மாட்டான். ஏன்னா அவன் பண்ணுற ஜெபம் அப்படி இருக்குன்னு நினைக்கணும். ஐயோ வந்துச்சே, தப்பிச்சு ஓடுறா. சிலர்லாம் பேசுறதை பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அடுத்தவங்களை பேசவே ஓட மாட்டாங்க. இவங்களே பேசி இவங்களே முடிச்சுட்டு போயிடுவாங்க. சிலர்லாம் அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலும், எம்மா இவங்க வராங்க, இவங்கக்கிட்ட நம்ம மாட்டினோம், நம்ம கதை கந்தல், நம்ம நைஸாக எஸ்கேப் ஆகிடணும். எஸ்கேப் நம்ம வேலையெல்லாம் கெடுத்துட்டு போடும். அது எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் கெடுத்துரும். நம்மக்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, எனக்கு முக்கியமான வேலை ஆகுது, எஸ்கேப் ஆவாங்க. நீங்களாம் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க தங்கம் நீங்கள். அல்லேலூயா. ஐயா, கருத்தா எப்படி ஜெபம் பண்ணோம்? வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு ஏன் உங்களுடைய ஜெபங்களுக்கு சரியான பதில் வரல? நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கூட. என்ன பிள்ளை போகணும்? எது கொடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அதெல்லாம் ஜெபம் கிடையாது. இதுதான் வேணும், இப்படி தான் இருக்கணும், நான் எதிர்பார்க்கறது இப்படி தான் இருக்கணும், நீர் அதை செய்யும். என் தகப்பனாகிய கர்த்தர் நீர், எனக்கு செய்ய வல்லவர் நீர், என்னுடைய மன விருப்பத்தை நீ கேட்பீர். இப்படி இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இப்படிப்பட்ட அழகுல இருக்கணும், முடி ரோமங்கள் இப்படி இருக்கணும், வைக்கணும். ஆண்டவர்கிட்ட கருத்தாய் ஜெபம்னா, ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு காரை கூட, ஆண்டவரே ஆண்டவரே ஒரு வீட்டை கூட. எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணுங்க ஜெபம். இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபம் போனால் போதுன்னு அச்சு விட்றது ஜெபம் கிடையாது. அது தெரியாதவங்க பண்ணுற ஜெபம், புதுசாக வரவங்க பண்ணுற ஜெபம், சர்ச்சைக்கு ஆரம்பத்தில் வரவங்க பண்ணுற ஜெபம், அவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண கூட தெரியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு புதுசில் பழசாவத்தில் எப்படி ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபம் பண்ணுங்க, எங்கே ஒரு இடத்துல சொன்னேனே ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீங்களே பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம்னா டக்குன்னு வரணும். தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும். இப்போ இங்கே நிறைய பேர் மாட்டுவாங்க சீக்கிரத்தில். இன்றைக்கி நிறைய பேருக்கு சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ண தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க. ஜெபம் வீட்டில் உட்காந்து பண்ண கற்றுக்கொள்ளுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் வேணும், இப்படி தான் வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், நான் விரும்புகிறது இது, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், தேவனுடைய விருப்பத்தை உங்களால் தடுக்க முடியுமா? முடியும். தேவனுடைய சித்தத்தை தடுக்க முடியுமா? முடியும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவராக இயேசு சொல்கிறார். ஏன்னா நம்முடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றா இருக்கிறது வேற.
நம்முடைய சித்தத்தை வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தமாக மாற்றுறது வேற. தேவனுடைய சித்தத்தை வேணாம் ஆண்டவர், அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் கேட்டு அது வேணான்னு சொல்லுவார். இல்லை நீ என் சித்தம் இதுதான், நான் இதுதான் கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது, தவறு. நம்முடைய சித்தத்தை அவர் சரியாக இருந்தால் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அதே நேரத்தில் அவருடைய சித்தமாகவே இருந்தாலும் அந்த சித்தத்தை தடுக்க உங்களால் என்னாலே முடியும். அதனால் தான் நிறைய அவருடைய சித்தத்தை உடச்சி வச்சுக்கிறோம் நம்ம. ஆமென். அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் நல்லா இருப்பது. அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் நல்லா வாழ்ந்திருப்பது. அவருடைய சித்தம் என்ன? இந்த பூமியில் உங்களை கர்த்தர் எல்லார காட்டிலும் மேன்மை வைப்பது. ஆனால் நம்ம அப்படியா இருக்கிறோம்? நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறோம். ஏன்? தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது. பிரியமான தேவ பிள்ளையை கருத்தாய் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேங்க. நான் சொல்கிறேன், கருத்தாக ஜெபம் பண்ணி பாருங்களேன். 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபமே வராது. என்ன வார்த்தை வரும்? 10 நிமிஷத்துக்கு மேலே வார்த்தையே வராது. எங்கே இருக்கும்? நம்ம பண்ண ஜெபத்தை நம்ம மறுபடியும் பண்ணுறோன்னா கர்த்தர் செவிடனா? கர்த்தர் கேட்கலையா? ஏன் நம்ம மறுபடியும் அதே ஜெபத்தை பண்ணுறோம்? நமக்கு நம்பிக்கை விசுவாசம் குறைஞ்சி போச்சு. நம்ம ஜெபத்தை டெய்லி பண்ணால் தான் கேட்பான்ற மாதிரி மாறிட்டோம். ஒரே ஒரு முறை பண்ணாலும் அது கருத்தாய் ஜெபம் பண்ணா வானம் அடைக்கப்படும், பனி நிறுத்தப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எலியா என்ன தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். வானத்தை அடைய மாண்டவர், பனியை அடைய மாண்டவர், மலையை கூட ஒரே ஒரு முறை பண்ணார், நின்று போச்சு. அதே 3 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு, மறுபடியும் வருது. ஐயா, நீங்கள் நானும் பண்ணால் வரும், நீங்கள் நானும் பண்ணால் நிற்கும். ஆனால் கருத்தாக பண்ணணும். பாடு உள்ள மனுஷன் தான். நம்மளை போல பாடு உள்ள மனுஷன் வேதம் சொல்லுகிறது. நம்மளை போல பாடுன்னா அப்போ எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ தேவைகள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் அங்கே பண்ணுறாரு. உங்களுக்கு எனக்கும் பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது, உபத்திரம் இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமே நம்ம கஷ்டப்பட இல்லை, நமக்கு எல்லாமே இருக்குது. இந்த உலகத்தில் பாடுகளை இன்னும் அனுபவிச்சுட்டு, கடனில் இன்னும் மாறாமல் இருக்கிறோம், இன்னும் பிரச்சனைகளை மாறாமல் தான் இருக்குது. கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சூழ்நிலை மாறும். ஆண்டவர் எதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு? உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படி, உங்களுடைய நிலைமையை மாற்றும்படி. நம்ம அப்படியே இருக்கிறோன்னா, நான் சொல்கிறேன், இப்போ கூட பெட்டு வேணா வச்சுங்க, நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணல, கருத்தாக ஜெபம் பண்ணல. நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபத்தை கேட்காம விடவே மாட்டார் ஆண்டவர். ஆமென். 1/2 hour ஜெபம் பண்ணிட்டு திருப்தி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு திருப்தி, காலையில் ஏந்து ஜெபம் பண்ண திருப்தினால தாங்க நம்ம அப்படியே இருக்கிறோம். இல்லைங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்களை பாருங்கள், அவங்க முழங்காலில் எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டியது ஒன்றுமே இல்லை கர்த்தர்கிட்ட எழுதி வச்சுருப்பாங்க. ஆமென். நம்ம ஜெபம் அப்படி கருத்துள்ள ஜெபமாக இருக்கணும். மற்றவங்க திருப்திப்படுத்துகிற ஜெபம் இருக்கக்கூடாது. மற்றவங்க நம்ம ஜெபத்தை பார்த்துப்பா என்ன ஜெபம் பண்ணுறா இது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜெபம் தேவனுக்கு நமக்கும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஒரு கணவன் ஒரு மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துருக்கீங்களா? மனைவி நினைக்கிறத கணவன் சொல்லுவான், கணவன் நினைக்கிறத மனைவி சொல்லும். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். குடும்பம் தான். ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற, ஏன் இதே குறித்து நினச்சிட்டு இருக்கிற, விடு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு மனைவி சொல்லும், அல்லது கணவர் சொல்லுவார். அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவரோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருந்ததுன்னா அவர் நினைக்கிறத உங்களால் நினைக்க முடியும், அவர் யோசிக்கிறத உங்களால் யோசிக்க முடியும், அவர் என்ன பேச போகிறார் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன பேச போறீங்க அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஐயா, சும்மானாச்சு நானும் ஜெபம் பண்ணுறேன்ட்டு அப்போது என் ஜெபம் கேட்கப்படாதனால தான் ஆண்டவர் செய்யலையா அப்படின்னு அடுத்து நம்ம எப்பொழுதுமே அடுத்த ஆங்கில ஓடுறோம். அடுத்து ஜம்ப்பு உடனே, ஓ நம்ம ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் கேட்கல பழுகுது, நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். இல்லைங்க, கொஞ்சம் மாற்றுங்க, வார்த்தைகளை மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க, சிந்தைகளை மாற்றுங்க, தேவன் நமக்கு செய்வாருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. நம்ம ஒன்று யோசித்துக்கிட்டு இருப்போம், வேற ஒன்று ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், அதில் பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன யோசிக்கிறோம் அதே தான் ஜெபம் பண்ணணும். எப்பொழுதுமே அவிவிசுவாசமும் விசுவாசமும் ஒன்று இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப்பான அவிவிசுவாசத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் விசுவாசத்தில் நல்லா ஜெபம் பண்ணோம்னா பெருமையில் போய் மாட்டிக்கொள்வோம். கரெக்டாக இருக்கணும், மதில் மேலே இருக்கிற பூனை கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஊந்துடும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சரியாக ஜெபம் இல்லாத உடைய குடும்பத்தில் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் வீண் வார்த்தைகளை பேசுகிற குடும்பத்தில், சண்டைகளை போடுகிற குடும்பத்தில் வெற்றியை பார்க்க முடியாது. முன்மாதிரியாக வாழலைன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன். முன்மாதிரியாக வாழலை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களால் யாரையும் ரட்சிக்க முடியாது. ஒழுங்காக உங்கள் குடும்பத்தில் நீ சரியாக ஜெபம் பண்ணலன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தில் வராது. ஆமென்.
ஏடா எல்லாம் வராதுன்னு சொல்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். ஏங்க இன்னும் நம்ம கணவர்களை ரட்சிக்கப்படல? நிறைய பேருடைய கணவர் ரட்சிக்கப்படல, ஏன் பண்ணல? யோசித்து பார்த்தீங்களா? கருத்தாய் ஜபம் கிடையாது. வாங்க எடுங்க ஜப எண்ணெய் எடுங்க, பக்கத்தில் இப்போ தானே தலைவர் படுத்துன்னு இருப்பார். ஜப எண்ணெய் வச்சு தலை மேலே அப்படியே கையை வச்சு, ஆண்டவரே இவரை ரட்சி, ஆண்டவரே ராபா சந்தா லாபா, அப்படியே உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணா. நீ ஜெபம் பண்ணுறது அவர் ஏந்துக்குவார். ஆண்டவரே இந்த மனைவியை முதல்ல ரட்சி ஆண்டவரே அவர் கூப்பிடுவார். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி தூக்கத்தை கெடுத்து விட்டுருது. அப்படி வைக்கணும், தலை மேலே உச்சந்தலையில் கையை வச்சு அப்படியே, ஆண்டவரே எனக்குள்ள இருக்க வல்லமை, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இவருக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, இவரை கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று நான் அறிக்கை செய்கிறேன். இவன் வரவே மாட்டான், இது வராது. நீ அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணுற? வராதுன்னு அறிக்கை பண்ணி விடுறது. ஆண்டவரை இவர் எப்படி ஆக்கலாம் வச்சுங்க, ஆண்டவரை எப்படி வரும்? ஜபம் ஒன்று, கிரியை ஒன்று. நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அதுக்கேற்ற கிரியைகளை செய்யணும். அலையிலே சொல்லுங்களேன். 100 இடத்துல இது ஊர் இதே திருந்தாலும் இது திருந்தாதுன்னு சொல்லி விடுறது. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட போனால் மட்டும், ஆண்டவரே இவன் திருந்த மாட்டான், ஆண்டவரே இவனை எப்படி ஆகில திருத்தி கொடுங்க ஆண்டவரே. எப்படி திருந்துவான்? ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நம்ம என்ன அறிக்கை பண்ணுறோம்? நம்ம கருத்தில்லாத ஜெபம் பண்ணி எதுக்குங்க ஆண்டவரை வேஸ்ட்டாக டைம் அவர் ஓடுறீங்க? அதுக்குப்பா ஆண்டவர் ஊழியக்காரே சொல்லிட்டார், இதுக்கப்புறம் நான் கருத்தாக தான் ஜெபம் பண்ணுவேன், அதனால் எனக்கு என்றைக்கு கருத்தாக ஜெபம் பண்ணணும்னு தோணுது அன்றைக்கி நான் பண்ணிக்கிறேன், மற்ற நாள் நான் ஃப்ரீயாக இருந்துக்கிறேன், டிவி பார்த்து ஜாலியாக இருந்துக்கிறேன். வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டுமா? வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணுமா? ஜெப நேரத்தை கூட்டுங்க, உங்கள் முழங்கால்களை கூட்டுங்க, தேவனுக்கு முன்பாக சாதிக்க முயற்சி பண்ணுங்க. உங்கள் ஜெபங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமென், ஆமென். தேவனுடைய சித்தத்தையே நிறைய பேர் நம்மளுக்காக ஒரு ஜபம் சரியாக பதில் கிடைக்கலாம், உடனே ஆண்டவர் சித்தல்ல பழுதுன்னு போயிடுறீங்களே, அதுதாங்க பெரிய தப்பே. பிசாசனுடைய தந்திரமே அதுதாங்க. நான் சொல்கிறேன், தருவியாக தரமாட்டேன் ஆண்டவரே, என் அப்பா தானே நீங்கள், என் தெய்வம் தானே நீங்கள், என்ன நேசிக்கு எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் மறலாது இருப்பது எப்படின்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்போ உங்கள் வார்த்தை பொய்யா? உங்கள் வசனம் பொய்யா? உங்கள் வசனம் அப்படி ஆயிடுமா? உங்கள் வசனத்தை அவமாக்கி விட்டுருவீங்களா? தேவ தூதர் உங்கள் வசனத்தை வேலை செய்யாமல் விட்டுருவாங்களா? நம்ம தான் கேட்கணும். அழியிலே சொல்லுங்களேன். ஐயா ஆண்டவர்கிட்ட போனால் எப்படி இருக்குமா ஜெபம்? ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு செய்வீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. உங்கள் கடன் பிரச்சனையை மாத்திர கர்த்தர், உங்களுக்கு தேவைகள் 1500 சந்திக்கிற கர்த்தருக்கு மற்றதெல்லாம் சந்திக்க முடியாதா? ஹலோ, 500 கேட்டால் ஒரு 1000 ரூபாய்க்கு ஆண்டவர்கிட்ட ஜெபத்துக்கு போனாக்கா தந்துடுறாரா இல்லையா? சொல்லுங்க. ஏங்க இதை மட்டும் தான் தருவார், அது தரக்கூடாதுன்னு அவருக்கு என்ன இருக்குதா? நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. அப்போ நாங்கள் பண்ணுற ஜெபம் என்ன பிரதர்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற ஜெபம் 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 நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, எப்படி ஜெபம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்டலாம் சில நேரங்களில் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் ஆரம்பத்தில் செய்யும்போது நாட்களில் எங்களுக்கு தெரியாது நேராக வீட்டு கேட்டை போய் தட்டிட்டு, கர்த்தர் உங்களை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கு மரித்தால் நீங்கள் பரலோகம் போவீங்களான்னு கேட்டேன். ஒரு வீட்டில் போயிட்டு நான் கேட்டேன், மேடவாக்கம் பகுதியில் ஏதோ ஒரு ஏரியாவில், இன்றைக்கி மரித்தால் நீங்கள் பரலோகம் போவீங்களா? அப்படிப்பட்ட இயேசுவை நினைத்தாலும் வெளியே போகும்போது நல்ல வார்த்தையே வராதாயா உங்கள் வாயில்? அந்த அம்மா கேட்குது, என்ன உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஷாவு குச்சியாக பேசுவேன் என் வீட்டில் வந்து. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம பேசுன தப்பு. நான் தான், வேற யாரும் சொல்ல, நான் தான். எப்படி ஆகிலும் பரலோகம் சேர்க்கணுன்றது தேவனுடைய விருப்பம். ஆனால் அதற்கு சில காரியங்களை விட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எதையும் விடாமலாம் வர முடியாது. எல்லாம் 2 பேக் 3 பேக்கை தூக்கிலாம் வர முடியாது. எல்லாத்தையும் போட்டுட்டா ஈஸியாக வரலாம். ஆமென். பறக்கும்போது, பறவைகள் பறக்கும்போது ஏன்னா வெயிட்டை கட்டி விட்டான்னு வச்சுலேன், பறக்கவே முடியாது. பாருங்களேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த கழுகு இருக்குல்ல, கழுகு, அது இந்த கடலில் ரொம்ப தூரத்துலேருந்து மீனை பார்த்துட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்து அவ்வளோ வேகமாக வந்து அந்த மீனை வந்து அந்த 2 கால்களால் அடித்து தண்ணியில் என்ன ஆகிடும்னா முழுகிடும். இறகுகள்லாம் நனைஞ்சு போயிடும், சிறகுகள்லாம் நனைஞ்சு போயிடும். அந்த தண்ணியை முதல்ல ஒதுரும், காலில் மீனை பிடிச்சிருக்கோம், முதல்ல ஒதுரும், தண்ணியை ஒதுறிட்டு ரெக்கைகளை ஃப்ரீ ஆக்கும். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணோம், தூக்குறதுக்கு முயற்சி பண்ணோம். இது என்ன பிரச்சனைனா, இந்த கழுகை விட பெரிய மீன் சில இதெல்லாம் பிடிச்சிரும்.
என்ன ஆகும்னா அதால் இதை வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியும். அது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு இழுத்துட்டு போகும். நல்லா கவனிங்க, கரைக்கு இழுத்துட்டு போகும். கரைக்கு இழுத்து போயிட்டு அதை என்னுடைய பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வர முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நிறைய வெயிட்டு புடிச்சாச்சு. அதனால் விட்டால் தாங்க மேலே பறக்க முடியும். நான் விடவே மாட்டேன், எல்லாம் எனக்கு வேணும், வராது, நீ போக முடியாது. ஆமே, சிலதெல்லாம் விட வேண்டியதை விட்டு தான் ஆகணும். சிலதை இழந்தால் தான் சிலதை அடைய முடியும். இழக்காமல் எதையும் அடைய முடியாது. உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் இழக்கணும், உங்கள் முழங்காலில் நிற்கிறத நீங்கள் இழக்கணும். சில நேரங்களில் நீங்கள் சில விஷயங்களை இழக்கணும், ஆசாபாசங்களை இழக்கணும், சில தவறான காரியங்களை இழக்கணும். அப்போ தான் கர்த்தரிடத்தில் பெற முடியும். அதுவும் ஓணும் இதுவும் ஓணும் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. குளிச்சு அழுக்கு போகும், அழுக்கு மட்டமாக போகும், உடம்பு சூடு குறையும். ஏன் அழுக்கே போக மாட்டேது, சூடு குறைய மாட்டேது, குளிச்சா தான் போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலதை இழக்கணுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணுறதை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். கண்ட ஜெபத்தையும் பண்ணாதீங்க. இரவில் ஜெபம் பண்ணுறதை குறித்து பேசினேன். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு பேசினேன். எனக்கு கருத்தாய் எப்படி ஜெபம் பண்ணணும்னு பேசிக்கிறேன். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு 1ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 50 நாள் ஜெபத்தில் என் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஜெபத்தில் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். சிலதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார் கவனிங்க, சிலதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், வலையை போடுவார். வலையை போட்டதும் வலையில் வந்து ஏறிச்சுன்னா மீன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வலையை எடுத்து போட்டில் போட்டு கடற்கரை வெளியே வந்து ஒரு அப்படியே வலையை எடுத்து ஒவ்வொரு மீனாக அழகாக எடுத்துருவாங்க. அப்படி வாயை அப்படி அமுக்கி அப்படி பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க. சிலதெல்லாம் பார்ப்பார் கர்த்தர், தூண்டியை போடுவார். வாய்க்கையில் கீச்சின்னு தான் வரும். அல்லேலூயா. ரத்தம் சொட்டின்னு வரும். நல்லபடியாக வந்துட்டுனா வலையில் வந்துரு, இல்லைன்னா தூண்டி. நீங்கள் முடிவு பண்ணிங்க, உங்களுக்கு வலையா தூண்டியா. நீங்கள் போடுற ஜெபம், நீங்கள் பண்ணுற ஜெபம் வலையா தூண்டியான்னு பார்த்துங்க. நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க, வலையில் வந்து ஏறிக்க கர்த்தர்கிட்ட வந்துரு அப்படின்ட்டு. வந்திருக்க மாட்டாங்க. கட்சியில் நீங்கள் அவங்களுக்கு தூண்டியை போடணும். தனி ஒரு மனிதனை அங்கே தூண்டியை போட்டு இழுக்கிற மாதிரியா இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு அம்மா முடியல, ஐயா முடியல, ஆண்டவரே ஜெபம் பண்ணும், அது தூண்டின்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரலையே. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? கருத்தாக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன், நிறைய சொல்லலாம். அதாவது கொரிந்தியர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14-15 இப்படி இருக்க 14ஆம் அதிகாரம் 14. அது என்னத்தினால் எனில், நான் கவனிக்கிறீங்களா, கடைசியாக முடிக்கிறேன். நான் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணினால், விண்ணப்பம் பண்ணினால், என்னுடைய உள்ள இருக்கிற ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று நான் என்ன சொல்ல போறேன்ற பயன்ட்டு தான் இருக்குமே. இப்படி இருக்க நம்ம செய்யறது என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணுவேன்? ஆவியில் நிரம்பி விண்ணப்பம் பண்ணுவேன். பவுல் சொல்றாரு, நான் கருத்தோடும் கரெக்டாக என்ன பேசணும் அதை மட்டுமே பேசி ஜெபம் பண்ணுவேன். நான் எப்படி பண்ணுவேன்? அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் கூட பாட்டு பாடுவேன். நான் கருத்தோடும். இங்கே கவனிங்க, இப்போ நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண எத்தனை பேருக்கு புரியும்? ஹலோ, நான் இப்போ அந்நிய பாஷையில் பேசினா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்? அந்நிய பாஷை பேசுகிற அர்த்தத்தை தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. நீங்கள் எப்படி எனக்கு ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்போ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணக்கூடாதா? இல்லை, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி ஜெபம் பண்ணுறான், கர்த்தருடைய ரகசியத்தை பேசுகிறான்னு வசனம் சொல்லுது. நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறதுக்காக சொல்லலை, அது பண்ண தப்பு கிடையாது. அது இப்படி தான் பண்ணணும்னு நிறைய சொல்கிறாங்க. அது பவர்ஃபுல்லான வெப்பன் சொல்கிறாங்க, பவர்ஃபுல்லான ஜெபம்னு சொல்கிறாங்க, தப்பு கிடையாது. அது அருமையான ஜெபம் அந்நிய பாஷையில் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்நிய பாஷையே கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு ஆண்டவருக்கே தெரில. ஏன்னா கொஞ்ச நேரம் கேட்டு பார்க்குறாங்க, கிடைக்கல பிள்ளைங்க, ஆண்டவருக்கு சித்தரில் பிள்ளைங்க, குடும்பட்டார் பிள்ளைன்னு நெஸ்க போயிடுறாங்க. கிடைக்கிறவரெல்லாம் விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து வந்தால் அந்நிய பாஷைக்காக ஊழியக்காரன் போராடி ஜெபம் பண்ணி கிடப்பான். ஜெபம் பண்ணி அவங்க மேலே கையை வச்சு ஆண்டவர் தொட்டு அந்நிய பாஷையில் நிரம்புறவரெல்லாம் விட மாட்டாங்க.
இப்போல்லாம் வந்து அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டைம் இல்லை. ஸோ ஐ எம் வெரி பிஸி. ப்ளீஸ் சீக்கிரம் டைம் ஆச்சு, முடிங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அங்கே இருந்தோம் தெரியுமா, முதல் வாரம் அங்கே நின்னோம். எத்தனை பேர் தெரியும்? அன்றைக்கி ஏன் நான் சிரிச்சேன்னு எனக்கு தெரியல. நான் போய் வீட்டில் உட்காந்து பயங்கரமாக யோசித்தேன், ஏன்டா நம்ம அப்படி சிரித்தோம், நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு சிரிப்பு வந்ததே கிடையாது. எனக்கு ஆனால் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தேன் அன்றைக்கி ஊழியத்துக்கு, சர்ச்சுக்கு. எவ்வளோ பெரிய சர்ச்சை வந்து நம்ம சர்ச்சுன்னு இதாகி போச்சு. ஐயோ நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, ஆண்டவரே என்ன ஆண்டவரை பண்ண போகிறேன், என்ன இன்னும் ஏன் சிரிச்சுன்னு எனக்கு இன்றைக்கி வரலன்னு தெரில. எனக்கு அடக்க முடியாத சிரிப்பு, பயங்கரமாக சிரிச்சிட்டேன். என்ன எதை சொல்கிறேன்னே, ரொம்ப என் பேர்டன், என்னுடைய பாரெல்லாம் ஒழிஞ்சு போன மாதிரி இருந்தது. ஆனால் சர்ச்சிலேருந்து ஒரு குரல் வந்தது பாரு, நான் சிரிச்சு சொல்ல ஒரு குரல் வந்தது, டைம் ஆயிடுச்சு முடிங்கன்னு. யார் தான் அந்த குரலை குத்துன்னு தெரியல எனக்கு. நானும் தேடுறேன் அந்த அந்த பாட்டியை, நல்லா சிரிச்சிருக்கிறேன், உட்காந்து சிரிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு முடிங்க. என்ன பண்ண போற நீ? செம்ம. அதாவது அந்த ஒரு செகண்ட்ல என் சிரிப்பு அடங்குனாங்க பாருங்க. நம்ம தேவ பிள்ளைகள் தான். யார் அந்த தேவ பிள்ளைகள் நான் தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா என் மனசெல்லாம் துக்கத்தில் வந்ததுங்க. ரொம்ப எனக்கு அழாத குறையாக தான் வந்து நின்னேன் ஆண்டவர் சமூகத்தில். அப்படி ஒரு சிரிப்பை நான் ஆலயத்தில் சிரிச்சதே கிடையாது. என் லைஃப்பில் இவ்வளோ நாள் ஊழியக்காரனாக இருக்கிறேன், சிரிச்சதே கிடையாது. அப்படி ஒரு ஃபுல் பீட்டில் நின்று அப்படிலாம் சிரிச்சதே கிடையாது. ஒழுங்கினமா அது என்னவத்தில் ஆண்டவரே எனக்கு கொடுத்தாரு. நான் சந்தோஷப்படுறேன் அந்த சிரிப்பை. ஆமென். டைம் ஆயிடுச்சு. டைமுக்கு கரெக்டாக வந்தவங்க நீங்கள் யோசித்துங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா ஊழியக்காரனுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனான்னா, ஊழியக்காரனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கணும்னு வளைக்காதீங்க. ஊழியக்காரன் சொன்னான்னா அதில் ஒரு காரணம் இருக்குன்னு நினைங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கும். ஐயா உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரணம் இருக்கும். இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா, ஊழியக்காரனை பாஸ்டர் ஜெபம் பண்ண வீட்டுக்கு வா. அன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுமா, சர்ச்சுக்கு ஓடியா அங்கே வா, சர்ச்சுக்கு வந்தால் ஜெபம் பண்ணா அங்கே போய் சரி. இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி ஆகிடுது. எது இருந்தாலும் பாஸ்டர் கூப்பிடு. அவன் எப்போ ஃப்ரீயாக தான் கிடப்பான், அவனை கூப்பிடலாம். ஒரு பிறந்த நாளை கூப்பிடுறது, ஒரு விசேஷம் கூப்பிடுறதுன்னா அது தப்பு கிடையாது. உடம்பு சரியில்லாம் கூட உடனே அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குழந்தைய தூக்கிட்டு சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க. உடம்பு சரியில்லாம் சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க. அன்றைக்கி வந்து முட்டையை போட்டு ஆண்டவர்கிட்ட கதறுவாங்க, ஆலயத்தில் கதறுவாங்க. உடனே கர்த்தர் சுகமாக்கிடுவார். எனக்கு அப்படியே டோட்டலாக மாறிச்சிங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மாறாதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துடுங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வந்துடுங்க. ஐயா நான் சர்ச்சுக்கு வரேன், கொஞ்சம் எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கன்னு கேளுங்க. எவ்வளோ பேர் தெரியுமாங்க, உண்மையாக நான் சொல்கிறேங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜனங்களை விட வெளியில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப எத்தனை பேர் தெரியுமாங்க வந்து ஜெபம் பண்ணி சுகமாயிட்டு போயிடுது. அதுக்கு சொல்லுது, அங்கே போன ஜெபம் பண்ண சரியாயிடுச்சு, நீ போ. நேற்று ஒன்று வந்து முந்தா நாள் ஒன்று வந்து அதுக்கு ஒன்றா வருது, ஏன்னா அங்கே போய் ஜெபம் பண்ண அது சர்ச்சுக்கு வரலாண்ணா, அது எதுவும் சர்ச்சுக்கு வரல, வந்தால் சுகமாவது ரெடி ஆகிட்டு போயிடுது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், உடனே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த கமௌண்டர் மனம் மாறுங்க. சர்ச்சுக்கு வாங்க, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடி. 6 நாள் இருக்குது, கவனிங்க, 6 நாள் இருக்குது. 6 நாள் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடி. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ரெடியா? நோய் பேயினா நேராக ஹாஸ்பிட்டலில் போய் நிற்காதீங்க, இங்கே வாங்க ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணுறதுக்கு நான் ரெடி. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம், நான் ஜெபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ரெடி. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு வரீங்களா? ஆனால் ஒன்று ஹாஸ்பிட்டலு மாத்திரை மருந்துன்னு போயிடுறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன் மாறிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மாறலைன்னா கஷ்டம். மாறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.